தூக்கி எடுத்தார் என்பதை அவர் மறக்கல. ஆமென். அல்லேலூயா. இது ஸ்தோத்திர கூட்டம். ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு தேவனை மகிமைப்படுத்துதல். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த தாவீது விருத்தி அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை தூக்கி எடுத்தார், எந்த நிலையிலிருந்து ஆண்டவரை ரட்சித்தார் என்பதை அவர் மறக்கல. அதனாலதான் நீங்க சங்கீதத்துல பார்த்தீங்க அப்படின்னா அநேக சங்கீதங்கள்ல அவர் சொல்லுவார். சங்கீதம் 103 1-2 வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இதயமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறக்காத. சவுல் மறந்து விட்டார். தாவீது அதை எப்பொழுதும் நினைவுகூர்ந்து இருந்தார். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எங்கு போனாலும் சரி, ஆண்டவர் தன்னை உயர்த்தினதை, ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்ததை அவர் மறக்கவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தாவீதை போல நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடையலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இது 20 வருஷம் முடிச்சு 21வது வருஷம். வேதத்துல 20வது தலைமுறை யாரு தெரியுமா? 20வது தலைமுறை ஆபிரகாம். 21வது தலைமுறை ஈசாக்கு. பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் ஆண்டவர் இந்த திருச்சபையை. இந்த 21வது வருஷத்துல 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கண்ட இயேசுக்கு சித்தனா முடிந்து ஒரு விகோபத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் பல்கி பெருகுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை எவ்வளவு உயர்த்தினாலும், உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்தாலும், நீங்க தேவ சமூகத்தில் வருகிற போதெல்லாம் நீங்கள் முதல்ல எதை நினைவுறணும் அப்படின்னா, அம்மாவை அல்ல, அப்பாவை அல்ல, எதிர்காலத்தை குறித்தல்ல, கர்த்தர் எனக்கு பாராட்டிய கிருபை பெரிது. என்றைக்கோ மரித்து மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். என்கிட்ட என்னப்பா இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு? நீ எதிர்பார்க்கக்கூடிய தகுதி என்ன இருக்கு? என்னுடைய தலைமுறையில முன்னோர்களை நீங்க தெரிந்து கொள்ளல, ஆனால் என்னை தெரிந்து கொண்டு என் தலைமுறைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டீங்களே, எவ்வளவு நல்லவர். சில நேரத்துல நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்காம இருக்கலாம். உங்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நன்மை ஆயத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருப்பது உண்மையானால், நீங்கள் ஜீவனோடு இருப்பது உண்மையானால், ஆண்டவர் உங்களை மறக்கல, உங்கள் ஜெபத்தை மறக்கல, உங்கள் கண்ணீரை மறக்கல. உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடினால் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள், ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிற சிலர், எனக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கலையே, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே. பிரதர், நான் சொல்றேன், பலிபீடத்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை மறக்கல. உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன். நீ நான் மறக்கப்படுவதில்லை. ஏற்ற காலத்தில்
மற்றவர்களை ஆசீர்வதித்தது போல் அல்ல, உன்னை விசேஷமாய் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். விசேஷமாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்மை இல்லைன்னு சொல்லாத, உனக்கு நன்மை ஆயத்தமா இருக்கு. எல்லாரும் ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்கும் உடனே குழந்தை பிறந்துச்சு. அண்ணாளுக்கு டிலே ஆயிட்டே இருக்கு. சக கிளத்தி சம உரிமை கொண்ட பெண்ணினால குழந்தை இருக்கு, அண்ணால குழந்தை இல்லை. அண்ணால் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். அண்ணால் என்று சொன்னாலே கிருபை என்று அர்த்தம். பெண்ணினால சொல்லுகிறாள், எனக்கெல்லாம் குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறார். கவுனிகள், பெண்ணினாளுக்கு எத்தனை குழந்தைங்கிறத பைபிள் எழுதி வைத்திருக்கா? பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் பெயர்கள் எழுதப்படல. ஆனால் அன்னாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவராக, அநேகரை எழுப்பக்கூடியவராக ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்தார். நான் உணர்த்தப்படுறேன், சிலர் எனக்கு இந்த நன்மை கிடைக்கலையே, எனக்கு ரொம்ப நாள் அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இது கிடைக்கலையே, எனக்கு டிலே ஆயிட்டே இருக்கு, ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, என் ஜெபத்தை ஆண்டவர் மறந்துட்டாரா, என் கண்ணீரை ஆண்டவர் மறந்துட்டாரா? இல்லை, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அண்ணாலே, பெண்ணியால பார்க்காத, என்ன பாரு, என் மேல இருக்க திட்டத்தை பாரு, நான் உன் மேல வைத்திருக்க திட்டத்தை பாரு. அவளை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பல. உனக்கு பிறக்கக்கூடிய சாமுவேல் தீர்க்கதரிசியாக, அநேகரை எழுப்பக்கூடியவராக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவராக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்து, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி அநேகர் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்நாட்கள்ல குடும்பத்துக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனால் ஒரு தேசத்துக்கு முதல் தீர்க்கதரிசி ஆபிரகாம் தீர்க்கதரிசியா இருந்தார் குடும்பத்துக்கு. யாக்கோபு தீர்க்கதரிசியா இருந்தார் குடும்பத்துக்கு. ஆனால் ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசினா அது சாமுவேல். இளையாயிட்டே இருந்துச்சு. ஆனால் அவள் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திவிடவில்லை. ஆண்டவரை தேடுகிற காரியத்தை அவள் நிறுத்திவிடவில்லை. சோர்ந்து போய் வீட்டில் இருக்கல. அவள் என்ன செய்தாள்? இல்லை, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், நான் அவருடைய சன்னிதானத்துக்கு போவேன், நான் அவருடைய பாதத்துக்கு போவேன், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் என்றைக்காவது என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், என் வியாபாரத்தை மாற்றுவார். அவள் நம்பிக்கை வீண் போகல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போக டைம் முடிஞ்சு வச்சு. இதெல்லாம் என்னுடைய நோட்ஸ்ல இல்லை. ஆவியானவர் சில காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இப்போ கவனிங்க, சவுல் தான் கடந்து வந்த பாதை, தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மறந்து விட்டார். தாவீது மறக்கலை. தாவீது மறக்கலை. எங்கே போனாலும் சொல்லுவார், நான் ஒரு முறை ஆடு மேய்த்த போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதெல்லாம் மேற்கொள்ள தேவனை உதவி செய்தார். இந்த கோலியாத்தை ஜெயிக்க அவர் உதவி செய்வார். ஆமென். நீங்க தேவன் செய்த நன்மையை மறக்காதீங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை கடைசி வரைக்கும் இருக்க. நான் சொல்றேன், மனதார சொல்றேன், உங்களுக்காக சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து இருக்கிறேன்.
ஆண்டவரே, இன்னைக்கு எந்த வார்த்தையை சொல்லி ஜனங்களை திருச்சபை ஆசீர்வதிக்கிறேனோ அந்த வார்த்தை அப்படியே பலிப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல வந்து நின்று உங்களை ஆசீர்வதித்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த சபை உருவாவதற்கு கண்ணீர் வடித்து கல்லு தூக்கி இரவு பகலா இந்த கொசுகடியில் இங்கே படுத்திருந்து இந்த சபையை கட்டி இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவதாக நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக நீங்க வாசியுங்கள் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. நமது தேவனுடைய பெட்டியத்தை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் திரும்ப கொண்டு வருவோம். சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். சவுலுடைய நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தல். ஆனா தாவீதுடைய நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினார்கள். ஆமென். நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், உங்க குடும்பம் விருத்தி அடையணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நமக்கு பிரச்சனை வரலாம், நமக்கு பிரச்சனை வரலாம். ஆனா பிரச்சனை வருகிற போது நாம் தீர்வை உலகத்தில் தேடக்கூடாது, தேவ சமூகத்தில் தேடணும், கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரலாம், பிரச்சனை வரலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரச்சனை வருகிற போது நம்ம தீர்வை கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போம். மனுஷர்கள் நம்முடைய முகத்தை பார்ப்பார்கள். தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய ஏக்கத்தை அறிந்திருக்கிறார். ஊழியக்காரருடைய நாவை கர்த்தர் அப்படியே திருப்பி நமக்கு வேண்டிய ஒரு வார்த்தை அப்படி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இறுக பிடித்துக் கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கிற போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கை பலவீனப்பட்டு போகாது, விருத்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். விருத்தி அடையும். அதனால சங்கீதக்காரன் சங்கீதத்தை எழுதுகிற போது முதல் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். சங்கீதம் முதல் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் அதிகாரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை கொண்டு இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கணும், விருத்தி அடையணும், பெருகணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அதுல கொஞ்சம் குறைபட்டு தான் இருக்கேன். நான் நச்சாந்தப்பட்டில் ஊழியம் செய்த போது, இன்னும் தேவக்கோட்டையில் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்த போதெல்லாம் பைபிளே திறக்க மாட்டேன். ஒரு பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி 50 வசனமா இருந்தாலும் சரி, 100 வசனமா இருந்தாலும் சரி, அப்படியே என்னுடைய மெமரியில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறீங்களோ அந்த அளவு இந்த வேதம் உங்களை உயர்த்தும். கர்த்தருடைய கிருபையினால மலேசியாவுக்கு 2 முறை போக ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே சில ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற போதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், நமக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, பின்னணி இல்லை, ஆனால் ஒரே ஒரு
காரணம் தான். என்ன அப்படின்னா, இந்த வேதத்தை சுமந்ததுனால இப்படிப்பட்ட ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடைய பண்ணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நமக்கு நேரம் இல்லை, நான் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. கவனிங்க, தாவீது வந்து 40 வருஷம் ஆட்சியில் இருக்கிறார். சவுலும் 40 வருஷம் ஆட்சியில் இருக்கிறார். இந்த தாவீது எபூசியர் கோட்டையை பிடித்து அதை வந்து தாவீதினுடைய நகரமாய் மாற்றினார். ஆமென். கவனிங்க, அதுக்கு முன்னாடி யாருமே இந்த எபூசியர் கோட்டையை பிடிக்க முடியல. இந்த எபூசியர் கோட்டையை யாருமே பிடிக்க முடியல. நீ ஒரு சில வசனத்தை வாசிக்கல, முடிப்போம். ஜோசுவா 15ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிங்க. ஜோசுவா 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதாவுக்கு துரத்திவிடக்கூடாமல் போயிற்று. ஆகையால் இஸ்ராயேல் மற்றும் எபூசியர் யூதா புத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். ஆமென். யூதா புத்திரரால எபூசியரை துரத்தி விட முடியல. இன்னொரு வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:21. பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இஸ்ராயேல் மற்றும் பென்யமீன் புத்திரரோடு கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். கவனிங்க, யூதா புத்திரர் எபூசியரை துரத்தி விடவில்லை. பென்யமீன் புத்திரர் யூதாவை துரத்தி விட முடியல. ஏன்னா இவங்க எல்லாம் கானான்ல குடியிருக்கிறார்கள். இந்த மற்ற ஜாதிகளை துரத்தி விட்டார்கள். இந்த எபூசியரை மட்டும் துரத்த முடியல. கவனிங்க, இந்த சவுல் வந்து எந்த கோத்திரம் தெரியுமா? பென்யமீன். நல்லா கவனிங்க, பென்யமீன் புத்திரர் யூதா. இந்த பென்யமீன் புத்திரர் எபூசியரை துரத்தி விட முடியல. அந்த கோத்திரத்துல வந்த சவுலு என்ன செய்யல அப்படின்னா எபூசியரை துரத்தி விடவில்லை. யூதா புத்திரர் எபூசியரை துரத்தி விடவில்லை. ஆனால் அந்த யூதா கோத்திரத்துல வந்த தாவீது எபூசியரை துரத்தி அதை தாவீதினுடைய நகரமாய் மாற்றினார். ஆமென். இதை சுருக்கமா சொல்றேன். முற்பிதாக்கள் செய்ய முடியாத காரியத்தை தாவீது செஞ்சார். ஆமென். கவனிங்க, ஒரு ராஜாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தன்னுடைய எல்லைகள் விரிவாகணும், தன் தேசம் விரிவாகணும். இதான் ராஜாவுடைய விருப்பம். சவுல் வந்து 40 வருஷம் அவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா ஈட்டியை எடுத்துக்கிட்டு இந்த தாவீதை கொலை செய்யும்படி தாவீதை தேடி 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 அலைஞ்சார். இதுதான் 40 வருஷம் சவுல் செய்த வேலை. ஆனா தாவீது இந்த 40 வருஷம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தன் தேசத்துக்குள் கொண்டு வந்தார். முற்பிதாக்கள் செய்ய முடியாத காரியத்தை தாவீது செய்தார். எபூசியர் கோட்டையை பிடித்தார். தாவீது நகரம் ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு நம்ம வந்து ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதபடி, அந்த எபூசியர் அப்படின்னா அடிமைத்தனம் அர்த்தம். அடிமைத்தனம். இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமங்கள் இருக்கு.
சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கு. இந்த ஊழியத்துடைய எல்லைகள் விரிவாக வேண்டும். தேவாதி தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் யாரும் செய்யாததை செய்து இந்த ஊழியத்தின் எல்லைகளை நீங்கள் விரிவாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இப்படி வர்றோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்ல பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம், காணிக்க போறோம், ஜெபம் பண்றோம், வீட்டுக்கு போறோம். இது இன்றையோட முடியட்டும். ஊழியரோடு இணைந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து, பாஸ்டர் எந்த பகுதிக்கு நம்ம ஊழியத்துக்கு போகலாம், இங்கு ஒரு எபிசிய கோட்டை இருக்கிறது, இங்கு ஒரு சாத்தானுடைய கோட்டை இருக்கிறது, இதுவரைக்கும் அந்த கிராமத்துக்குள்ள இருந்து ஒரு சர்ச்சுக்கு வரல, இந்த வருஷம் நம்முடைய இலக்கு என்னன்னா அந்த பகுதியிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த பகுதியிலே நமக்கு ஒரு கிளை சபை வர வேண்டும். வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக கிளை சபைகள் வர வேண்டும். நம்முடைய ஊழியத்துடைய எல்லைகள் விரிவாக வேண்டும். சவுல் அதை செய்யல, தேசத்தை விரிவாக்கல, ஆனால் தாவீது அதை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை முடிந்த உடனே நம்ம இந்த மாசம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவனுடைய நகரமாய் மாற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து, நல்ல அடிக்கடி நல்ல விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்ணி ஊழியரோடு இணைந்து நல்ல திட்டமிட்டு, ஏதோ ஸ்தோத்திர கூட்டம் அல்ல. நான் சொன்னேன் 21வது தலைமுறை ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றார். நீங்க இந்த 21வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நீங்கள் சில திட்டமிடுதல் தேவை. சில டீம், நாங்க இந்த ஏரியாவுக்கு போறோம், அடுத்த வருஷம் கர்த்தரிஸ்தமான இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல இந்த சபைக்கு ஒரு 4 சபை கிளை சபை வந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காம இருக்கலாம், ஆனால் தாவீதுக்கு உண்டான ஆசீர்வாதம், தன் தேசத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். யாரும் செய்ய முடியாத காரியத்தை, யாரும் நுழைய முடியாத இடத்துல இந்த தாவீதுடைய ஆட்களும் உள்ளே போய் அதை கொள்ளையிட்டு கொண்டு வந்தார்கள். கர்த்தர் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வைராக்கியம் தேவை. எங்க ஊர்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இந்த வருஷம் இந்த 2 குடும்பத்தை எப்படியாவது தேவனுக்குள்ள நடத்தி விட வேண்டும். என் பக்கத்தூர்ல யாருமே சர்ச்சுக்கு வரல, என் பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன், என் மனைவிக்காக என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், இன்னைக்கு என்ன செய்வேன், இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும். ஜேம்ஸ் கில்லர் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பியா தேசத்துக்கு மிஷனரியாய் போனார். தன்னுடைய 20 வயசு. அந்த ஐரோப்பிய தேசத்துல கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க கூடாது. அப்படி அறிவித்தால், அரசாங்கம் கண்டுபிடித்தால் அவர்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுப்பாங்க. இந்த அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய தேசத்துக்கு மிஷனரியாய் போன ஜேம்ஸ் கில்லர் அவர்கள் அந்த ஐரோப்பிய தேசத்துல கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அரசாங்கம் கண்டுபிடித்தது, அவருடைய 2 காலையும் துண்டித்தது. அவர் சோர்ந்து போகல. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய கரங்களினாலே சுவிசேஷ பிரதிகளை எழுதி அவர் என்ன செய்தார், அவர் பறக்க விட்டார். அதை படித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார். இதையும் அரசாங்கம் கண்டுபிடித்தது. அவருடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டது. 2 கால்களையும் இழந்து விட்டார், 2 கரங்களையும் இழந்து விட்டார். இப்ப அவரோட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப வாயினால அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இயேசு நல்லவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி வாயினால பிரசங்கம் பண்ணுகிறார்.
அதையும் அரசாங்கம் கண்டுபிடித்தது. அவருடைய நாவு துண்டிக்கப்பட்டது. கவனிங்க, 2 காலை இழந்துட்டாரு, 2 கையை இழந்துட்டாரு, தன்னுடைய நாவை இழந்துட்டாரு. எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படி அந்த அரசாங்கம் ஒரு பொதுவான இடத்தில் அவரை உட்கார வைத்து பரியாசம் பண்ணினார்கள். கவனிங்க, யாரெல்லாம் அவரை பார்த்தார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். தன்னுடைய 2 காலை இழந்தாலும் அவருக்கு ஆத்தும பாரத்தை இழக்கவில்லை. தன்னுடைய 2 கரங்களை இழந்தாலும் தன் ஆத்தும பாரத்தை இழக்கல. தன் நாவை இழந்தாலும் ஆத்தும பாரத்தை இழக்கல. எனக்கு ஜீவனுள்ள நாள்ல எப்படியாவது என் இயேசுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் நல்ல ஒரு வீடு கட்டணும், கட்டுங்க. நல்ல ஒரு வேலை எடுக்கணும், நல்லா நீங்க வசதியா இருக்கணும், நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் இந்த வருஷத்துல ஆண்டவர் தொட்டு இருக்கிறாரே, இவ்வளவு நாட்கள் தேவன் உங்களை நடத்தி இருக்கிறாரே, என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இல்ல கடைசி வரைக்கும் நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவேன் பிரதர், கரெக்டா சர்ச்சுக்கு வருவேன் பிரதர், நான் லேட்டா வரமாட்டேன், நான் கரெக்டா வரேன்னு சொன்னீங்களா? இல்ல இனி நான் சர்ச்சுக்கு வருகிற போது யாராவது ஒருவரை நான் கூட்டி கொண்டு தாங்க வருவேன். நான் சும்மா வரமாட்டேன். என் தேவன் என்னை ரட்சித்து இருக்கிறாரே, என் தேவன் செய்ததை நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு தீர்மானத்தோடு இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை முடிக்க விரும்புகிறார். 2 காலை இழந்த ஒரு மனுஷனுக்கு ஆத்தும பாரம் இருக்கு. 2 கைகளை இழந்த மனுஷனுக்கு ஆத்தும பாரம் இருக்கு. தன் நாவை இழந்த மனுஷனுக்கு ஆத்தும பாரம் இருக்கு. என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் ஜனங்களை ரட்சிக்கப்படும்படி நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி அவர் தன்னுடைய நாட்களை செலவழித்தார். சொல்லுங்களே, உங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல, யாருக்கும் தெரியக்கூடாது பிரதர், நான் சர்ச்சுக்கு வர்றதே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாமத்தான் நான் வருவேன். இல்ல நிக்கோதேமு ரகசிய கிறிஸ்தவனா இருந்தாரு. என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரோ அப்ப ரகசிய கிறிஸ்தவர் எப்படி மாறினார்? ரகசிய சீசன் வெளியரங்கமான சீசனாக, அந்தரங்க சீசன் வெளியரங்கமான சீசனாக மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தீர்மானிங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் வெறுங்கைய வரமாட்டேன். நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன், ஆத்தும பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன், பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்பேன், எங்க ஊழியத்து போகலான்னு கேட்பேன், ஏதாவது கிராமத்துக்கு போவான். தாவீது எபேசிய கோட்டையை பிடித்தது போல சாத்தானுடைய கோட்டையை நாங்க பிடிப்போம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சவுலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தாவீதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 2 பேரும் 40 வருஷம் ராஜாக்களா இருந்தார்கள். ஆனால் சவுல் இந்த 40 வருஷத்துல ஒரு காரியத்தை கூட சாதிக்கல. ஆனா தாவீது இந்த 40 வருஷத்துல யாரும் செய்யாத காரியத்தை செய்தார். தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார். தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். ஆண்டவரே, தாவீது மேலே இருந்த அந்த கிருபை, தாவீது மேலே இருந்த அந்த அபிஷேகம், தாவீது மேலே இருந்த அந்த ஆசீர்வாதம் எங்க மேல இறங்கி வரட்டும்பா. இன்னைக்கு நீங்க தீர்மானித்தால் ஆண்டவர் சொல்றாரு, முந்தின கீர்த்தியை பார்க்கிலும் நற்கீர்த்தி உண்டாக செய்வேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இப்ப இருக்கிற அதே நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க விருத்தி அடைவீர்கள்.
விருத்தி அடைவீர்கள். உங்கள் சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, தேவனை ஆராதிக்கக்கூடிய சந்ததியாக, தலைமுறை தலைமுறைக்கும் நீங்கள் தேவனுடைய சந்ததியாய் இருப்பீர்கள். பயத்தன்னு சொல்லுங்க, ஆண்டவரே தாவீது மேலே இருந்த கிருபை எங்க மேலே இறங்கி வரட்டும்பா. தாவீதுக்கு இருந்த நன்றி உணர்வுகள் எங்களுக்கும் இருக்கட்டும்பா. தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கட்டும். தாவீது எபிசிய கோட்டையை பிடித்து தாவீதுடைய நகரமாக்கினார். எங்களுக்கு ஆத்தும பாரம் உண்டாகட்டும், ஆத்தும பாரம் உண்டாகட்டும். ஆமென். நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை நாளும் இரக்கத்தினால் 20 வருஷத்தை நிறைவு செய்து இந்த 21வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க நீ பாராட்டின உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான இந்த திருச்சபையை மனதார வாழ்த்துகிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன்.